Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல தக்காளி புலாவ் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா இருக்கும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான முறையில இருக்கும். கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 சின்ன துண்டு பட்டை, 6 கிராம்பு, 10 பல்லு பூண்டு, இந்த சைஸ்ல 2 சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. அடுத்ததா மிக்ஸி ஜாரில் நல்ல பெரிய தக்காளி பழம் பழுத்ததா 4 போல் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி பச்சை மொச்சை விற்பாங்கல்ல, காய்கறி கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். உள்ளே அந்த மொச்சையை மட்டும் நம்ம எடுத்துட்டு கழுவிட்டு பயன்படுத்திக்கணும். இந்த மொச்சை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மொச்சை கிடைக்கல அப்படின்னா, அவரைக்காய் இருக்குல்ல, அவரைக்காய் உள்ள அந்த பருப்பு மட்டும் இருக்கும் பாருங்க, அதை கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா சுவையாகவே இருக்கும். நான் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு கூடவே நம்ம அந்த மொச்சை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அந்த வெங்காயம் நிறம் மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி விழுது, அதையும் இப்போ இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த தக்காளியினுடைய அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக விடணும். அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாதம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு அந்த தக்காளியினுடைய அந்த பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை மட்டும் கலந்து விட்டுங்க. ரொம்ப நேரம் கலந்து விடாதீங்க. அந்த மசாலா லைட்டாக அந்த அரிசியோடு மிங்கிளாகி வரட்டும். இப்போ 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கப்புக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு லைட்டாக இப்படி கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் மட்டும் வந்தால் சரியாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் நல்லா இறங்கியிருக்கு. திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி புலாவ் நல்லா மணக்க ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம அந்த மொச்சை சேர்த்து பயன்படுத்திருக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அவரைக்காவினுடைய விதைகளை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பயன்படுத்திக்கலாம். சுலபமாகவும் வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.